வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்பரேஷன் மகாதேவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பரேஷன் நடத்தியிருக்காங்க. ஸோ நமக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பாகல்காம் அப்படிங்கிற பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த தீவிரவாதிகள தேடி கண்டுபிடிச்சு, அந்த தீவிரவாத முகாம்கள வந்து அழிக்கிறதுக்காக நம்ப என்ன ஒரு ஆப்பரேஷன் பண்ணியிருப்போம்னா, ஆப்பரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஆப்பரேஷன பண்ணியிருப்போம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் அந்த அவங்க ட்ரோன்ஸ் அனுப்பி, மிசைல்ஸ் அனுப்பி அட்டாக் பண்ணியிருப்பாங்க. நம்ப அந்த மிசைல்ஸ் எல்லாத்தையுமே வானத்திலேயே வச்சு அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணியிருப்போம். இந்த மாரி ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருந்துச்சு. இருந்தாலும் அந்த தாக்குதலுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய தீவிரவாதிய நம்ப இன்னும் கண்டுபிடிக்காமயே தான் இருந்தோம். ஆப்பரேஷன் சிந்தூர்லயுமே பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா தான் இருந்துச்சு அது. தீவிரவாத முகாம்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய சுலைமான் ஷா அப்படிங்கிறவங்கள நம்ம வந்து கொல்ல கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்ப அவர கண்டுபிடிச்சு தேடுதல் வேட்டையை போட்டு நம்ம என்ன பண்ணணும்? அவர வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஒரு ஆப்பரேஷன பிளான் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு அவர் எங்க பதுங்கி இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு, ஆப்பரேஷன் மகாதேவ் அப்படிங்கிற ஆப்பரேஷனுக்கு கீழ அவர் வந்து இப்ப சுட்டு வீழ்த்திட்டாங்க. சரியா? ஸோ அததான் இங்க முதல் செய்தியில குடுத்திருக்காங்க. நேத்தே நெறைய படங்கள பார்த்திருப்பீங்க. டெலிகிராம் சேனல் எல்லாத்துலயுமே வந்திருக்கும். ஆப்பரேஷன் மகாதேவ் பத்தின அந்த விஷயங்கள். சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, திருக்குறள். "வாரி பெருக்கி வளம்படுத்த உற்றவை ஆராய்வான் செய்கவினை" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பொருள் வரும் வழிகளை பெருகச் செய்து, அவற்றால் வளத்தை உண்டாக்கி, வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனே செய்யல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது இது ஒரு மன்னருக்கோ, இல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஏத்த திருக்குறளாக இருக்கு. ஓகேங்களா? பொருள் வரும் வழிகள பெருகச் செய்யணும். ஓகேங்களா? அதனால வரக்கூடிய வளத்த அதிகப்படுத்தணும். இடையூறுகள கம்மி பண்ணணும். அப்படி இருக்கவங்க தான் என்ன பண்ணணும்? செயல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ திருக்குறள் எண் 512 அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, தெரிந்து வினையாடல் அப்படிங்கிற அதிகாரம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன குடுத்திருக்காங்கன்னா, வரலாறு படைத்தார் திவ்யா தேஷ்முக் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது ஜார்ஜியா நாட்டுல பாத்துமி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உலக பெண்களுக்கான செஸ் போட்டி அப்படிங்கிறது, உலகக் கோப்பை அப்படிங்கிறது நடந்துச்சு. சரிங்களா? ஸோ அந்த செஸ் உலகக் கோப்பையில இதுவரைக்கும் இந்தியா விமென்ஸ்க்கான வேர்ல்டு கப்ப வின் பண்ணதே கிடையாது. ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் டைமா இந்தியன் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த ஃபைனல் கேம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 பேர் இவங்க 2 பேருமே இந்தியன்ஸ் தான். கொனேரு ஹம்பி அண்ட் திவ்யா தேஷ்முக். ஓகேவா? 2 பேருமே இந்தியர்கள் தான். ஸோ இந்தியன் ஒருத்தவங்க வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு உறுதியா இருந்துச்சு. அதுல யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திவ்யா தேஷ்முக் அவர்கள் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 88வது கிராண்ட் மாஸ்டரா இருக்காங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் 88 கிராண்ட் மாஸ்டர்கள் இருந்தாலும், விமன் கிராண்ட் மாஸ்டர்ஸ் அப்படின்னா 4 பேர் தான் இருக்காங்க. ஒண்ணு கொனேரு ஹம்பி, இன்னொன்னு ஹரிகா, அடுத்ததா வைஷாலி, அப்புறமா திவ்யா தேஷ்முக். 4வதா திவ்யா தேஷ்முக். மொத்தம் 4 பேர் தான் ஆ கிராண்ட் மாஸ்டர்களாக இருக்காங்க இந்தியாவ பொறுத்தவரைக்கும். சரியா? ஸோ திவ்யா தேஷ்முக் விமென்ஸ் செஸ் வேர்ல்டு கப்ப வின் பண்ணியிருக்காங்க. அது எங்க நடந்துச்சுன்னா, ஜார்ஜியால எங்க நடந்துச்சு அப்படின்னா, பாத்துமி அப்படிங்கிற சிட்டில. சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த செய்திகள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.